நம்மளுடைய முருக பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மனுஷாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்சிட்ருப்போம் இந்த ஜென்மாவில் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு. இல்லை, இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துடைய பந்தம் இதாகுது. அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குக்கு ஒரு மனுஷாலும் ஒவ்வொரு இது கர்மாவுடைய தொடர்பாக தான் இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறோம். அதில் இந்த மனுஷ பிறவியில் எல்லா சிந்திக்கக்கூடிய தன்மையும் சிரிக்கக்கூடிய தன்மையும் சுவாமி கொடுத்துருக்கார். அப்படின்னும்போது இந்த மனுஷ ஜென்மாக்களுக்கு இதெல்லாம் நம்ம இதில் வரக்கூடியது. சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தம் ஜுரம் உஷ்ணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, சந்திரன் அப்படின்னா மனோக்காரகன், மனசில் வர சஞ்சலத்துக்கு மனசில் வர துன்பங்களுக்கெல்லாம் மனோரீதியாக நமக்கு சந்திரன் இது பண்ணுவார். ரத்த சம்பந்தப்பட்ட தோஷத்தில் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய். அதே சமயத்தில் ஒரு பூமி சம்பந்தப்பட்டது வாங்கணும் விற்கணும் கட்டணும் அப்படின்னா இந்த செவ்வாயோட அனுகிரகம். புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திகாரகர், சரஸ்வதி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் புதன், ஞாபகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன். ப்ரஹஸ்பதி அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னால் அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ சுப நிகழ்ச்சிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா குரு. சுக்கிரன் அப்படின்னா நம்ம காசு பணமாக இருக்கட்டும், தானியமாக இருக்கட்டும், வஸ்திரமாக இருக்கட்டும், வண்டி வாகனத்துக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சுவாமியோடைய சுக்கிரனை அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும், அதில் அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுள்காரகர், இத்தனை நாள் இத்தனை வருஷம் இத்தனை செகண்ட் வரைக்கும் தான் நம்ம பூமியில் இருக்கணும்னு இந்த ஆயுள்காரகர், ஆயுளை எழுதக்கூடியவர் யாருன்னா சனீஸ்வர பகவான். உடம்பு ரீதியாக ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா சனீஸ்வருடைய ஆதிக்கம் அப்படின்னு. இதுக்கு மேல் கொண்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அனுபவன்ற ஒரு பெரிய சொத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அதே சமயத்தில் ராகு கேது, இவா ரெண்டு பேரும் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு ஏற்ப பலனை கொடுக்கும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நவகிரகத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷால் நல்லா படிக்க முடியும், படித்து உத்தியோகத்துக்கு போக முடியும், நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நவகிரகத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். அப்போ பார்வதி பரமேஸ்வரனை நம்ம வழிபாடுகள் பண்ணோம் அப்படின்னால் அவருக்கு மகனாக இருக்கக்கூடிய நம்ம ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் சுவாமிக்கு எதை வேண்டுமோ அதை இது பண்ணணும். எதுவுமே வேண்டாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த வேண்டுதல் அப்படின்றது நான் சொல்லுவேன். சாமிகிட்ட போய் இது வேணும் அது வேணும், அது மூலியமாக நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது ஒரு இது. அதனால் சாமிகிட்ட எதுவும் வேண்டாம். அவருக்கு தெரியும், தன்னுடைய தாய்க்கு தெரியும் மகனுக்கு எந்த டைமில் எதை கொடுத்தா சேரும் எதை கொடுத்தா சேராது அப்படின்றது. அதுமாதிரி நம்ம படைத்த நம்ம காக்கிற நம்மளோட சுவாமிக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும் எதை கொடுத்தா அவனுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்றது. அதனால் அவர்கிட்ட போய் இதை வேணும் அது வேணும், என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமிகிட்ட போய் எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உண்டான தினசரி பார்க்கணும், அதுக்குண்டான ஆரோக்கியம் இருந்ததுன்னா போதும், மிச்சதெல்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு கொடுப்பார் அப்படின்றது ஒரு இது. அதனால் இது பண்ணிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோகரா.